கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஊழியத்தின் சார்பிலும் எங்களுடைய குடும்பத்தின் சார்பிலும் இந்த நாளிலும் உங்களை நான் ஒரு விசை கூட வாழ்த்தி என் ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கும் உங்களுக்கு முன்பாக நிற்பதில் நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு கடந்து போவதற்கு முன்பதாக நான் உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்டு அதை நீங்கள் அதன் பெயரிடும்படி உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். பாருங்கள், வேத வசனத்தில் எபிரேயர் 10:38 நாம் வாசிக்கலாம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவான், ஆனால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது என்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இங்க அதற்கு பெயரிட்டு அதை உரிமை பாராட்டி அதை பெற்றுக்கொள் என்பதின் பொருள் என்ன? எதற்கு பெயரிட வேண்டும்? விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். அப்போ உன்னுடைய விசுவாசத்திற்கு நீ நீதிமான் என்று சொல்லி பெயர் சொல்லி, நீதிமானாகிய கிறிஸ்து இயேசுவின் மகன் நான் நீதிமான் என்று சொல்லி உன்னுடைய விசுவாசத்தின் அளவை வைத்து நீ பெயரிட்டு உன்னை நீயே நான் இயேசுவின் பிள்ளை, அவருக்குள்ள இருக்கிற விசுவாசம் எனக்குள்ள இருக்குது, நான் அவருடைய பிள்ளை என்று அழைக்கும் போது அவருடைய விசுவாசம் சிலுவை பரியந்தம் சென்ற கிறிஸ்து மரித்தோரிலிருந்து அவர் உயிரோடு எழுந்தார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொன்னால், அவரும் விசுவாசித்தபடினால் தான் மரணத்தை ஜெயமாக எடுத்தார். ஆமென். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்றைக்கு உங்களுடைய விசுவாசத்தை நீங்க உரிமை பாராட்ட வேண்டும். எனக்கு இருக்கிற விசுவாசம், அதாவது விசுவாசம் என்பது அநேகருடைய வாழ்க்கையில் இன்னைக்கு குறைந்து கொண்டே போகிறதுங்க. விசுவாசம்னு சொன்னா கிறிஸ்தவர்கள் விசுவாசம் அவசியம், மிக மிக அவசியமா காணப்படுதுங்கிறது உங்க எல்லாருக்கும் தெரியும். அது நிச்சயமா நம்ம என்ன செய்யணும்? பயிற்சிக்க வேண்டும். விசுவாசத்தை ட்ரைனிங் கொடுக்கணுமா? ஒவ்வொரு காரியத்திலும் இந்த வேதத்தை வாசிக்கும் பொழுது ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். உங்களுக்குள்ள உங்க வாழ்க்கையில நேரிடும் தடைகளை தகர்த்து அற்புதங்களை நடப்பிப்பதற்கு மூல காரணமே இதுதான், விசுவாசம் தான். உங்கள் ஜெபங்களுக்கு விடைகளை பெற்றுக்கொள்ள முக்கிய காரணமும் விசுவாசம் தான். பொதுவாக சொல்லுவோன்னு சொன்னா, விசுவாசம் உள்ள மக்கள் விசுவாசம் மற்றவர்களை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றவர்கள். ஆமென். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். விசுவாசத்தில் நடப்பவர்கள், விசுவாசத்தில் நடக்காதவர்கள் நமக்கு பார்க்கும் போது நம்முடைய கண்கள் என்ன காணுது? அவங்களுக்கு விசுவாசம் இல்லை, அதனால அவங்க வியாதி குறையல என்று சொல்றோம். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு இந்த விசுவாசம் உள்ளவர்களை தேவன் அதிகமாய் நேசிக்கிறார், விரும்புகிறார். ஏனென்றால் விசுவாசம் அவருடையதே நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அந்த விசுவாசத்தை நீ பெற்றுக்கொண்டால் மட்டும்தான் அவர் மரணத்தை ஜெயிச்சது போல நீங்களும் நானும் வியாதிகளை மேற்கொள்ள முடியும். அததான் இங்க இயேசு சொல்லுகிறார், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது என்கிறார். பிரியமானவர்களே, விசுவாசத்தை விட்டு பின்வாங்கி போனால் அவன் மேல் நான் பிரியமாய் இருப்பதில்லை என்று தேவன் கூறுகிறார். விசுவாசம் ஒரு முக்கிய காரியம் அல்ல என்று சிலங்க நினைக்கிறீங்க. அப்படி கிடையாது. அவர்கள் விசுவாசத்தை குறித்து செய்திகளை கேட்டு அந்த செய்திகளை கேட்டதோடு அப்படியே விட்டுறாங்க. விசுவாசத்தை விட்டு விலகி போயிறாங்க. அந்த விசுவாசத்தை பெற்றுக்கொள்வதற்கு தேவ சமூகத்திலிருந்து வார்த்தைகளை கேட்டு விசுவாசம் கேள்வினால்தான் வரும். அநேக செய்திகளை கேட்கணும், வேத வசனத்தை குறித்து ஆழங்களை சத்தியங்களை அறிந்து கொள்ள வேண்டும். அப்பதான் என்ன வரும்? நம்மளுக்குள்ளாக அது ஜீவ நீரூற்று போல அந்த விசுவாசம் பெருக்கெடுத்து ஓடும். பிரியமானவர்களே, விசுவாசத்தை காட்டிலும் அவர்கள் பொறுமையும் சார்ந்த குணம் உள்ளவங்களா இருப்பாங்க, பரிசுத்தம் உள்ளவங்களா இருப்பாங்க, அதுல எல்லாம் கவனம் செலுத்துவாங்க. ஆனா அது எல்லாத்தை விட முக்கியமானது என்னதான்? நம் சரீரத்தில் இருதயம் எப்படி முக்கிய இடத்தை வாய்க்குதோ அதே போல சிறுநீரகங்கள் என்னதான்? சமம் தான். இது ரெண்டும் இருந்தா தான் உடம்பு இயங்கும். ஆமாமா, இல்லையா? ஆனா இந்த இடத்துல ஜனங்கள் மற்ற எல்லாத்துக்கும் முக்கியம் கொடுக்கறாங்க, விசுவாசத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்ல. இன்றைக்கு தேவ ஜனமே, நான் உங்கள்கிட்ட சொல்லுகிறேன், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். விசுவாசிங்க. விசுவாசிக்கிறவன் தான் நீதிமான். நீதிமான் என்ன செய்வான்? நான் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நீங்க இயேசுப்பட பிள்ளைங்க, நீதிமானா இயேசுவின் பிள்ளைகள். நீங்க தெளிவா வசனம் சொல்லு பாருங்க, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா கூடாத கரம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்கிறவன். எனக்கு அருமையானவர்களே, தேவனிடத்தில் சேர்கிறவர்களுக்கு அவர் பலன் கொடுக்கிறார். இதுதாங்க நீங்க இன்னைக்கு என்ன செய்யணும்?
இப்படி ஒரு பேர் உங்களுக்கு போடணும். நான் விசுவாசிக்கிறேன், தேவனிடத்தில் சேர்ந்து கொண்டேன், நான் நீதிமான இயேசுவின் பிள்ளை என்று சொல்லி உங்களுக்கு பெயரிட்டு உங்கள் விசுவாசத்தை வர்த்திக்கும்படியாக அவருடைய பாதத்தில் காத்துருங்க. நீங்க எந்த காரியத்திற்கு ஜெபித்துக் கொண்டிருக்கீங்களோ நிச்சயமாக என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் விசுவாசிக்கிறவனை, இந்த விசுவாசிக்கிற பிள்ளைகளை அவர் ஒரு நாள் கைவிடவே மாட்டாருங்க. பின்வாங்கி அதுல இருந்து போயிட்டீங்கன்னா தேவன் அந்த ஆத்துமா மேல பிரியமா இருக்க மாட்டாருன்னு சொல்றாரு. அதனால இன்னைக்கு உங்க ஆவி ஆத்துமா சரியத்தை ஒப்பு கொடுங்க. தேவரீர், எந்தெந்த பகுதியில எனக்கு விசுவாசம் குறைஞ்சிச்சோ விசுவாசமா சில காரியங்கள் நினைத்தனும், இன்னைக்கு அந்த இடத்த நான் சரி பண்ணிக்கொள்ள விரும்புகிறேன்னு சொல்லி ஒரு விஷயம் உங்களை ஒப்பு கொடுப்போமா? தாழ்த்துங்க, கத்தட்ட விசுவாசம் வர்த்திக்கட்டும். நிறைய சாட்சிகளை கேளுங்க, வேத வசனத்தை வாசிங்க, மத்தேயு மார்க்கு லூக்கா யோவானை வாசிங்க. நிச்சயமா உங்களுக்குள் விசுவாசம் வர்த்திக்கும்படி பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். கிறிஸ்துவின் ரத்தம் விசுவாசமான காரியங்களை உங்களுக்கு எடுத்து போட்டு விசுவாசத்தை வர்த்திக்க அவர் உங்களுக்கு உதவி செய்யட்டும். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல். உங்களுடைய சகோதரி இமாஞ்சல் ஷீலா ரசாரியோ. ஆமென்.